வடமாகாண ஆளுநராக யாழ் மாவட்ட முன்னாள் அரச அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி முன்னிலையில் இன்று அவர் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார். யாழ் மாவட்டத்தில் அரச அதிபராக வேதநாயகம் பணியாற்றிய வேளை அப்போதைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் முடிவுகளுக்கு அமைய வெளியேற்றப்பட்டிருந்தார். இவ்வாறு வெளியேற்றப்பட்ட நாளில் அவரது ஓய்வுக்கு 3 மாத காலமே இருந்தபோதும் அவர் பதவி விலகியிருந்தார். இந்நிலையில் தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடமாகாண ஆளுநர் பதவியை வேதநாயகம் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பெற்றுக் கொள்ள உள்ளார். தனது பதவியிலிருந்து அவர் விலகிய பின்னர் அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவையாற்றவே தவிர அரசியல்வாதிகள் சொல்வதை செய்யவில்லை என்ற பகிரங்க கருத்தை ஒரு நிகழ்வில் முன்வைத்திருந்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகளின் சொல்லை கேட்டு செயற்படுத்தும் அதிகாரியாக இல்லாது பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரு அரசு உத்தியோகத்தராகவே செயற்பட வேண்டும். தற்போது பலரும் கூறுகிறார்கள், 65 வயது வரை ஓய்வு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக. ஆனால் எனக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் என்னால் கடமையாற்ற முடியாது. நான் நேர்மையாக கடமையாற்றியதன் காரணமாக தற்போதைய ஊழல்வாதிகளுடன் இணைந்து என்னால் கடமையாற்ற முடியாது. அதன் காரணமாகவே என்னை வேறு இடங்களுக்கு மாற்ற முயற்சித்தார்கள். எனினும் நான் ஓய்வினை பெற்றுக்கொண்டேன். நான் கடமையாற்றிய காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் முன்னுரிமை கொடுத்து செயற்பட்டதில்லை. அது அனைவரும் அறிந்ததே. தற்போதுள்ள நிலையில் சில பிழையான விடயங்களை செய்ய தூண்டியவர்களுடன் என்னால் கடமையாற்ற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார்.